Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டக்காய் மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சுண்டக்காயே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இது சுண்டக்கானே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஈஸியா இருக்கும். இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பா இருக்காது. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல மெயினா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுண்டக்காய் மட்டும் கொஞ்சம் பிஞ்சு சுண்டக்காயா இருந்துச்சுன்னா நீங்க மசிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த தோல் மாதிரி வராது. கொஞ்சம் முத்துன சுண்டக்காயா இருந்துச்சுன்னா நீங்க மசிச்சதுக்கு அப்புறம் அந்த தோலா வெளியில வரும். அது கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க அதை எடுத்து வெளியில வச்சுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். பிஞ்சு சுண்டக்காயா இருந்தா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படியே சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கணும். இதில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இந்த அளவு இருந்தால் தான் சுண்டைக்காய் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நான் இந்த மாதிரி பிஞ்சு சுண்டைக்காயை 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு இது கூடவே 20 போல் சின்ன வெங்காயத்தையும் உரித்து சேர்த்துக்கிறேன். இது நறுக்கி சேர்க்கணும்னு தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அதையும் இது கூடவே சேர்த்தா தான் நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லா அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தால் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடும். அதே நேரம் இந்த சுண்டைக்காய் ஃபுல்லாக நல்லா வெள்ளையாக வெளுத்து அப்படியே பபுள்ஸ் மாதிரி அப்படியே வெடிச்சு வரும். அந்த அளவு இருந்தால் தான் இது நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா பலூன் மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்படி வடிக்கும் போதே நிறையா எண்ணெய் எக்ஸஸாக வந்துடும். இப்போ ஒரு குக்கரில் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மசியலுக்கு முக்கியமான காரமே இந்த பச்சை மிளகா தான். நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் இன்றைக்கி 3 காரமான மிளகாயை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சுண்டைக்காயும் இதோட சேர்த்து ஒரு நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு எதுவுமே இப்போ சேர்க்க தேவையில்ல. நான் 1 கப் சுண்டைக்காய்க்கு 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மசியல் கொஞ்சம் திக்காக தான் வரணும். அதனால் பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கரை மூடிட்டு ஹையில் 1 விசிலும் சிம்மில் நல்லா 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு. இப்படி தண்ணி இல்லாமல் தான் இருக்கும். இப்போ இதை மசிக்கும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இதோட கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு புளி சேர்த்தா தான் இந்த சுண்டைக்காய் மசியலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பு கம்மியாக இருந்தால் அந்த டேஸ்ட் உங்களுக்கு சரியாக கிடைக்காது. அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். முன்னாடியே உப்பு போட்டால் பருப்பு வேகாது. அதனால தான் இப்போ கடைசியாக உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு ஃபுல்லாக மசிச்சிடலாம். அந்த சுண்டைக்காய் வெங்காயம் எதுவுமே உருவமே தெரியாமல் நல்லா மசிஞ்சு வந்துடும். அடுப்பை ஆன் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போகும். தண்ணியை கம்மியாக ஊற்றி புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் இந்த மசியல் திக்காக கிடைக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எதுவுமே உருவம் தெரியாமல் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுண்டக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மசியல் போட்டு சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.